நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது ஆல்மோஸ்ட் நடந்தது. பட் ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் அவுட் பண்ணவொடனே எடுத்திருந்தோம்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இது வரைக்கும் போகும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பாந்தது. இன்னமும் அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க. இது கண்டினியூ ஆகுமா மேலே, இல்லை கீழே வருமா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோமோ அது 100% பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இங்கேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மோஸ்ட்டாக இந்த பிரேக் அவுட் வந்து அப்சைட் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இங்கே அப்சைட் பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இதை ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ரீட்ரேஸ்மெண்ட்டோடு அப்படியே நிற்கிது இன்றைக்கி. இது நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த டபுள் டாப்பை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாக்கா இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போய் இந்த ஜோனை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டார்கெட் இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். செகண்ட் டார்கெட் இது. இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இப்படியே போனாங்க. சப்போஸ் நீங்கள் என்னுடைய நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கர இன்டிசிசிவாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. கரெக்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரைச்சிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு மூவ் வரலாம். இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த க்ரீன் ஜோனில் சப்போஸ் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போனாங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எகெயின் ஒரு இன்டென்சிவ் ஜோன்லேயே போயிடுவாங்க. போயிட்டு இந்த இடத்துல அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்துடும். ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுறாங்களோ அந்த சைடுக்கான ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா எகெயின் ஒன்று இதில் ரெசிஸ்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வரலாம். இதில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் இன்டென்சிவ் போயிடுவாங்க. இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இது ஆல் டைம் ஹை. திரும்ப இதை போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நிஃப்டி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷனுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹை ப்ராபபிலிட்டி டவுன் சைட் போகிறதுக்கு தான் இருக்குது. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி அப்சைட் மூவில் இருக்குது. ஸோ சப்போஸ் ஒரு வயலண்ட் மூவ் பேங்க் நிஃப்டி இருந்ததுன்னா நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான மூவ்மெண்ட் போகலாம். டவுன் சைடில் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் இதை தாண்டி மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்கன்னா அப்சைடுக்கான மூவை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி மூவ் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட பொசிஷனை கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கரண்ட்டாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. 5 மினிட்ஸில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு கீழே வராங்க. அதே போல் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், கிட்டத்தட்ட இது ஃப்ளாக் அண்ட் போல் ஃபார்மேஷன் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க, அப்சைட் பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா
நமக்கு இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு போயிட்டு எகெயின் கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ. ஸோ இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. எப்போ நம்ம டவுன் சைடு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னா இந்த க்ரீன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைட் கான்ஃபிடென்ட்டாக ஒரு என்ட்ரி போகலாம். சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் கூட இந்த ஏரியாலேருந்து இந்த ஜோன் வரைக்கும் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போயிட்டு வாங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. எப்போ வேணால் டேர்ன் ஆகலாம். ஏன்னா ஹை ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கு இருக்குது. சப்போஸ் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.